வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் போன வீடியோஸ்லலாம் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோம். போன 2 வீடியோலுமே ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு சீரீஸாக. அதே மாதிரியே நம்ம ரீசனிங்கையுமே ஒரு சீரீஸ் மாதிரியே கொண்டு போக போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 அப் டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இது வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ரீசனிங்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு குரூப் 2 2A மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் NTPC ரெண்டுக்குமே தேவை இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டுக்கும் ரிலேட்டடான டாபிக்ஸே இந்த ரீசனிங் சீரீஸில் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் அல்டர்னேட்டிவ். ஓகே, ஸோ கொஷினை பாருங்கள். ROADன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி மாற்றிருக்காங்கன்னா URDGன்னு மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேனுங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னவா மாறும், அதான் கொஷின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வச்சு நான் டீச் பண்ண போகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்டில் ஆல்ஃபாபெட்ஸ் A to Z எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் A to Zக்கு நம்பர்ஸும் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 அப் டு நமக்கு தெரியும் ஆல்ஃபாபெட்ஸ் 26 இருக்குது. ஸோ A to Z எழுதி அண்ட் A to Zக்கு 1 2 3ன்னு நம்பர் சீரிஸ் கொடுத்துக்கோங்க அப் டு 26. இப்போது கொஷின் பாருங்கள். ROAD அந்த வேர்டு என்னவா மாறி இருக்குன்னா URDGன்னு மாறி இருக்கு. ஸோ ஆறுங்கிறது யூவா மாறி இருக்குது, ஓங்கிறது ஆரா மாறி இருக்குது, A டியா மாறி இருக்குது, D ஜியா மாறி இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு என்ன புரியுதுன்னா ஆறுங்கிற வேர்டோட நம்பர் என்னன்னு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னல நோட்டில் எழுதிக்கோங்கன்ட்டு. அது ஆறுக்கு ரிலேட்டடாக என்ன நம்பர் வரும்னு பாருங்கள், 18 வருது. ஓகேவா? அண்ட் அந்த ஆர் யூவா மாதிரி இருக்குது. ஸோ யூக்கு நேராக என்ன நம்பர் வருது பாருங்கள், 21 பாருங்கள் வரும். ஸோ ஆர் 21ஆக மாற என்ன ஆகும்னா நம்ம 3 ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால ஆர் யூவா மாறி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஓகே என்னென்னா ஆறு கூட ஒரு 3 ஆரோட ஆல்ஃபபெட்டோட நம்பர் இருக்கும்ல, அதோட 3 ஆட் பண்ணிங்கன்னா யூ கிடைக்குது. ஸோ இது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஓவை பாருங்கள். ஓ என்னவா மாறி இருக்குது, நமக்கு ஆரா மாறி இருக்குது. ஸோ இப்போ ஓவோட நம்பர் என்னன்னு பாருங்கள், 15. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் ஆரோட நம்பர் என்னது ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் 18. ஸோ 15 கூட 3 ஆட் பண்ணால் 18. ஸோ இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல +3ங்கிற சீரீஸு, அது கரெக்ட். ஓகேவா? ஸோ அதை தான் வச்சு இப்போ லேனை என்ன வேர்டாக மாற்ற போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த லேன் இருக்குல்ல, LANE, அந்த எல்லோட நம்பர் பாருங்கள். ஸோ எல்லோட நம்பர் என்னென்னா இட் இஸ் 12. ஓகேவா? ஸோ 12 கூட +3 பண்ணுங்கள், நமக்கு என்ன வரும், 12 + 3 இட் இஸ் 15. ஸோ 15ல் என்ன ஆல்ஃபபெட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், இட் இஸ் O. ஓகேவா? அதே மாதிரி ஏ பாருங்கள், ஏயோட ஆல்ஃபபெட் அதோட நம்பர் என்னன்னு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் A to Zக்கு 1 to 26 நம்பர் கொடுங்கன்னு. ஸோ ஏயோட நம்பர் பார்த்தா 1, அது கூட +3 பண்ணிங்கன்னா இட் இஸ் 4. ஸோ 4க்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட் என்னது, D. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பாருங்கள், என்னோட ஆல்ஃபபெட்டோட நம்பர் இட் இஸ் 14. ஸோ 14 + 3 which is equal to 17. and 17க்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட் இட் இஸ் Q. and next E. ஓகே, ஸோ ஈயோட நம்பர் 5, அது கூட +3 பண்ணுங்கள் which is equal to 8. and 8க்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட் H. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னது, ODQH. ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள், ஆப்ஷன் ஏலேயே இருக்குது ODQH. ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். அண்ட் இன்னொரு ஹிண்ட் பாருங்கள். இந்த சீரீஸை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஆன்சர் சீரீஸை சொல்கிறேன்.
ஏபிசிடி பார்க்குறீங்களா? ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஓ கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ஓ கண்டுபிடிச்சோன்னே நம்ம ஆப்ஷன் ஏல மட்டும்தான் ஓ இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஆப்ஷனே உடனே டிக் பண்ணிடலாம். எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினை பாருங்கள். ROAD வந்து URDGயாக மாறி இருக்குது. ஸோ அது என்ன சீரீஸில் மாறி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் என்ன இது இருக்குன்னா எல்லாத்துலேயோட +3 பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் A to Z, அதுக்கு நம்பர் 1 to 26 கொடுத்துட்றீங்க. ஸோ அந்த ஆல்ஃபபெட்டுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் கூட +3 பண்ணுறீங்க. அதே மாதிரி கொடுத்துருக்க நமக்கு கொஷின் LANE, அதோட ஈக்குவலண்ட்டான நம்பர்ஸ் எழுதுறீங்க. அது கூட +3 பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர்ஸ் கிடைக்குது. அந்த நம்பரோட ரிலவெண்ட்டான ஆல்ஃபபெட்ஸை தூக்கி எழுதுறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும் எக்ஸாம் டைமில். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் எல்லுக்கு செக் பண்ணும்போதே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஓ இருக்குன்னா ஆப்ஷன் ஏஎனே நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை உங்களுக்கு இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லத்தையும் ட்ரை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப டைம் கன்சியூம் ஆயிடுச்சுன்னா நமக்கு எக்ஸாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே எடுக்கலாம். ஓகேவா? செகண்ட் கொஷின், if in a certain language m is equal to 3 and mat is equal to 34, then how wax is coded in that language? Okay, so கொடுத்துருக்காங்க ஒரு லாங்குவேஜில் m அது வந்து ஈக்குவல் டு 30னா MAT அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு 34. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா VAX அப்படின்னா நம்ம என்ன நம்பர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் வீடியோவில் A to Z எழுதிக்கோங்க. அதுக்கு 1 to 26 நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க m is equal to 13. ஸோ நீங்கள் எழுதி வச்சுருக்க சீரீஸில் பாருங்கள், A to Zல m வந்து 13க்கு நேராக வருது. ஓகே, ஸோ m which is equal to 13 and நெக்ஸ்ட்டு A is equal to என்னது 1. ஓகே, ஏக்கு நேராக ஈக்குவலண்ட்டாக இருக்க நம்பர் பாருங்கள். அடுத்தது டீக்கு நேராக ஈக்குவலண்ட்டாக வர நம்பர் பாருங்கள், இட் இஸ் 20. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். 4, இட் இஸ் 34. ஸோ MAT வந்து 34 வந்துடுச்சா? இப்போ அதே மாதிரி நம்ம எதுக்கு பண்ண போகிறோன்னா வேக்ஸ். இப்போ W which is equal to பாருங்கள், Wனா என்ன நம்பர் வருது? இட் இஸ் 23. ஏனா நமக்கு தெரியும் இட் இஸ் 1 அண்ட் எக்ஸ்னா நமக்கு தெரியும் which is equal to 24. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 8, 2, 3, 4, it is 48. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? இட் இஸ் 48. ஆப்ஷன் B 48. ஐ ஹோப் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு. ஸோ M வந்து 13 சொல்லியிருக்காங்க. அப்போ M18 வந்து 34 சொல்லியிருக்காங்க. அப்போது VAXனால் என்ன கோடு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ M is equal to 30, A is equal to 1, T is equal to 20. ஓகே, இந்த நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறோன்னா A to Z எழுதிட்டு அதுக்கு நேராக 1, 2, 3, 4, 5 அப் டு 26 கொடுத்துக்கோங்க. சரியா? வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அதை ஆட் பண்ணி போட்டால் நமக்கு 34 வந்துடுது. அதே மாதிரி W அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் 23, ஏக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் 1 அண்ட் எக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் 24. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 48 வருது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இட் இஸ் 48. Third question, select the related word from the given alternative. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்த மாதிரியே தான் இந்த கொஷின். பட் இது நம்ம என்ன சீரீஸில் மாறி இருக்குங்கிறத தான் நம்ம கெஸ் பண்ணணும். அதை மட்டும் கெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா RIGT. இந்த RIGT என்னவா மாறி இருக்குன்னா WDBY. ஸோ இதுவாக மாறி இருக்கு. ஸோ FUSY இந்த வேர்ட் என்ன ஆல்டர்னேட்டிவ் வேர்டாக மாறும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் A to Z 1 to 26 எழுதிக்கோங்க. ஓகே, அதோட நம்பர்ஸை ஃபஸ்ட்டு தூக்கி எழுதுவோம். ஓகேவா? ஸோ R அதோட ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து என்னென்னா 18. ஓகேவா? ஸோ இந்த R வந்து என்னவா மாறி இருக்குது? நமக்கு Wவாக மாறி இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்படி எழுதிப்போம். அப்புறம் இது என்னவா மாறி இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன்
ஐ அதோட ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து 9 அண்ட் இந்த ஐ வந்து நமக்கு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா இட் இஸ் டி. ஓகேவா? அந்த டபிள்யூக்கு ஈக்குவலண்ட்டான லெட்டர் எழுதுங்க பார்ப்போம். இட் இஸ் 23 அண்ட் டிக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து இட் இஸ் 4. ஓகேவா? ஸோ இப்போ 18 கூட என்ன பண்ணால் நமக்கு 23 ஆகும்னு பார்க்கணும். ஸோ 18 கூட நமக்கு 5 ஆட் பண்ணி பாருங்கள், 23 ஆகும். ஸோ ஆர் வந்து டபிள்யூவாக மாறுது. இப்போ 9 பாருங்கள், ஐயோட வேல்யூ வந்து 9, இந்த ஐ வந்து டியாக மாறி இருக்குது அண்ட் டியோட வேல்யூ வந்து 4. ஸோ 9ஓட என்ன பண்ணால் அது டியாக மாறும்? இட் இஸ் யூ மீன் தட் ஐ மீன் தட் 4ஆக மாறும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ 9ஓட -5 பண்ணுங்கள், 4 ஆகுது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று +5 ஆகிருக்கு, அடுத்ததில் -5 ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்த்த மாதிரி +3 ஃபஸ்ட்டில் கொஷினில் பார்த்தோம்ல, அதில் வந்து என்னாச்சு +3 பண்ணோம், செகண்ட் ஒன்று +3 பண்ணோம். ஸோ ஈக்குவலாக தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எல்லாத்துக்குமே +3 போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்றில் +5 வருது, நெக்ஸ்ட் ஒன்றில் -5 வருது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட் இருக்க 2 ஆல்ஃபபெட்டுமே எப்படி மாறி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஜி, ஓகே, ஸோ ஜிக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் என்ன அப்படின்னு போடுங்க. ஸோ ஜிக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் இட் இஸ் 7. ஸோ ஜி இங்கே என்னவா மாறி இருக்குது? பியாக மாறி இருக்குது. ஸோ பியோட நம்பர் இட் இஸ் 2. ஸோ இங்கே பாருங்கள், 7 கூட -5 பண்ணால் நமக்கு என்னது வரும்? 2 வரும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் +5 ஆகிருக்கு, அடுத்தது -5 ஆகிருக்கு, அடுத்தது -5. ஸோ இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம ஃபைனல் இதையும் பார்த்துருவோம். டீக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் என்னன்னு பாருங்கள், இட் இஸ் 20. டி நமக்கு என்னவா மாறி இருக்குது? ஒய்யா மாறி இருக்குது. ஓகே, ஸோ ஒய்க்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் இட் இஸ் 25. இங்கே வந்து +5. ஸோ பாருங்கள், கொஷினில் RIGT கொடுத்துருக்காங்க, அது என்னவா மாறி இருக்குது? WDBYயா மாறி இருக்குது. பட் நமக்கு கிடச்சிருக்க சீரீஸ் என்னன்னு பாருங்கள், +5 -5 -5 +5. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி FUSY இருக்குது தெரியுமா, அதோட அந்த ஆல்ஃபாபெட் நம்பரை போட்டு ஃபஸ்ட்டு ஒன்று +5 பண்ணணும், அடுத்த ரெண்டையும் -5 பண்ணிவிட்டு அப்புறம் +5 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதே மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதே தான் 3rd 4th வரும். அப்படி இல்லை, ஃபஸ்ட் ஒன்று +5 இருக்குது, அடுத்தது -5, அடுத்தது -5, அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தாலே நமக்கு ஃபுல்லத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆன்சர் பார்ட் போகலாம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6 அதோட ஈக்குவலன்ட் நம்பர் வந்து 18, நமக்கு கிடச்சிருக்க வந்து டபிள்யூவோட ஈக்குவலன்ட் நம்பர் 23. ஸோ 18 கூட என்ன ஆட் பண்ணால் 23 வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இட் இஸ் +5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐயோட வேல்யூ வந்து 9, நமக்கு ஐ வந்து டியாக மாறி இருக்குது, டியோட வேல்யூ வந்து 4 அண்ட் 9ஓட -5 பண்ணால் 4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஜியோட வேல்யூ இட் இஸ் 7 அண்ட் ஜி வந்து நமக்கு பியாக மாறி இருக்குது, பியோட வேல்யூ வந்து 2 அண்ட் 7 கூட நம்ம 5 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் டீயோட ஈக்குவலண்ட் வேல்யூ 20 அண்ட் இந்த டி வந்து என்னவா மாறி இருக்குன்னா டபிள்யூவாக மாறி இருக்குது, சாரி இட் இஸ் ஒய்யாக மாறி இருக்குது, ஒய்யோட வேல்யூ வந்து 25. ஸோ 20 கூட 5 ஆட் பண்ணால் இட் இஸ் 25. ஸோ நமக்கு இப்போ கிடச்சிருக்க சீரீஸ் வந்து என்னதுன்னா +5 -5 -5 +5. ஸோ இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், எஃப்க்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட் இட் இஸ் 6. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் +5. 6 + 5 என்ன போடுங்க பார்ப்போம், 6 + 5 என்ன கிடைக்கும்? இட் இஸ் 11. 11க்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட் இட் இஸ் K. நெக்ஸ்ட் ஒன் யூவுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ இட் இஸ் 21. நமக்கு ஆல்ரெடி சீரீஸ் தெரியும், +5 தென் இட் இஸ் -5. ஸோ 21 -5 நமக்கு என்ன கிடைக்கும்? இட் இஸ் 16. ஸோ 16க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்னன்னு பாருங்கள், இட் இஸ் P. ஓகே, இட் இஸ் P அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் S. Sக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்னன்னு போடுங்க, இட் இஸ்
19 நமக்கு தெரியும் +5 -5 and next one is -5 which is equal to 19 minus 5 which is equal to 14 and 14க்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட் என்னன்னு பாருங்க. It is N and next one it is Y. Yக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ it is 25. நமக்கு ஆல்ரெடி சீரீஸ் தெரியும். It is +5 -5 -5 and +5. So 25 plus 5 it is equal to 30. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்திருக்கும். 30 வந்துட்டு நமக்கு ஆல்ஃபபெட்டில் மொத்தம் 26 தான் இருக்குது. 30னா நம்ம என்ன போடுறது அப்படின்ட்டு. ஸோ 26ஓட முடிஞ்சு ஓகேவா. 26க்கு அப்புறம் 27க்கு போகிறதுக்கு நமக்கு எந்த ஆல்ஃபபெட்ஸும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 26 Z முடியுதா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏக்கு போயிருங்க. ஓகே 26ஓடு முடிஞ்சிச்சுல. மீதி என்ன நமக்கு வருது 27 28 29 30 மீதி 4 வருது இல்லை. ஸோ 4க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்னது ஆல்ஃபபெட் என்னது இட் இஸ் டி. ஸோ ஆன்சர் இஸ் KPND. ஸோ நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து என்னது KPND. ஸோ KPND ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா இட் இஸ் ஆப்ஷன் A. So the answer is option A. FUSY என்னவா மாதிரி இருக்குன்னா KPND. அண்ட் இந்த கொஷினில் நமக்கு மெயினாக இந்த கொஷின் மூலமாக நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிட்டது ஸோ 26 வரைக்கும் தான் ஆல்ஃபபெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இப்போ நமக்கு இந்த கொஷின்லேயே 30 வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் 27க்கு நெக்ஸ்ட் எங்கே போய் ஆட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்லேருந்து ஏலேருந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகேவா. ஸோ ABCD 1 2 3 4 இருக்கா. ஸோ 26க்கு அப்புறம் பாருங்கள் 27 28 29 30. ஸோ அதை தான் 27A 28 வந்து பின்னு சொல்லி அப்படி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகேவா. ஐ ஹோப் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4th question. A series is given with one missing term. Select the correct alternative from the given one that will complete the series. ஓகே ஸோ இங்கே நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷினில். இதோட நெக்ஸ்ட்டு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மிஸ்ஸிங் டேர்மை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் என்ன டேர்ம் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா PON. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் RQP. Next one it is TSR. Next one is VUT. ஓகே ஸோ இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து செகண்ட் டேர்மோட லாஸ்ட் லெட்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் டேர்மோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து தேர்ட் டேர்மோட லாஸ்ட் லெட்டர் ஆயிருக்கு. As like that third termோட first letter வந்து fourth termோட என்னவா மாறி இருக்கு லாஸ்ட் லெட்டராக மாறி இருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு வர வேல்யூவுக்கு இந்த VUT இருக்குல்ல இதோட ஃபஸ்ட்டு லெட்டர் பாருங்கள் V அதான லாஸ்ட்டு வரும். ஓகே ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோண்டு. ஸோ லாஸ்ட்டு டேர்ம் நமக்கு தெரியுது V. அப்போ நேராக போய் ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் பிக்கும் லாஸ்ட்டு லெட்டர் V தான் வருது. ஆப்ஷன் டிக்கும் லாஸ்ட் ஒன் வந்து V தான் வருது. ஸோ ரிமைனிங் இருக்குல்ல 2 ஆப்ஷன் அதை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஆப்ஷன் ஏயும் நமக்கு தேவையில்லை, ஆப்ஷன் சியும் நமக்கு தேவையில்லை. ஓகே நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் உங்களோட ஆல்ஃபபெட் சீரீஸ் பாருங்களேன் A to Z. அதில் பாருங்கள் PON இந்த ஃபஸ்ட் டேர்ம் இருக்குது பாருங்கள். அது நம்ம சீரீஸை ரிவர்ஸில் எழுதுன மாதிரி இருக்கும் பாருங்கள். MNOP வருது, NOP வரும் நம்ம ABC எழுதும் போது அதை PONன்னு எழுதியிருக்காங்க. ஓகே ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் P வந்து லாஸ்ட் வந்துருக்கு. அப்போ இந்த Pக்கு முன்னாடி வர 2 டேர்ம் பாருங்கள் PQR அப்படி தானே நம்ம எழுதுவோம். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்கள் RQP. அதே மாதிரி தான் பாருங்கள் R இருக்குது தெரியுமா, அதை நம்ம லாஸ்ட்டு போட்டுட்டோம். ஸோ என்ன வரும் RST தான் வரும். அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதி விட்ருக்காங்க பாருங்கள் RST.
ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ புரியும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆர்எஸ்டி பிக்யூஆர் என்ஓபி அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க சீரீஸோட ஃபஸ்ட்டு இது இருக்கும்ல, அதோட ஃபஸ்ட்டு லெட்டரை தூக்கி லாஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அந்த சீரீஸை ரிவர்ஸில் எழுதி விட்ருங்க. பிக்யூஆர் ஆர்எஸ்டி அப்புறம் டியூவி. அப்போ இங்கே வி வந்திருக்கு. விக்கு அப்புறம் என்ன வேர்டு வரும்? வி டபிள்யூ எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எதில் இருக்குது பாருங்கள், இட் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பிஓஎன், நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து ஆர்கியூபி, தேர்டு வேல்யூ வந்து டிஎஸ்ஆர், ஃபோர்த்து வேல்யூ வந்து வியூடி. நமக்கு நெக்ஸ்ட்டு வேல்யூ என்ன, அதுதான் கொஷின். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நம்ம எழுதி பார்க்கும்போது எல்லா டேர்மோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அடுத்த டேர்மோட லாஸ்ட் லெட்டர் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வியூடி. ஓகே, ஸோ அதோட லாஸ்ட் லெட்டர் வந்து, ஸோ அதோட ஃபஸ்ட் லெட்டர் வி வந்து நமக்கு கண்டுபிடிக்க போகிற சீரீஸோட லாஸ்ட் லெட்டராக வந்துடுது. அண்ட் மற்ற எல்லாத்தையும் செக் பண்ணும்போது எல்லா டேர்மை ரிவர்ஸாக எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ வி அதை ரிவர்ஸ் எழுதும் போது வி டபிள்யூ எக்ஸ். ஓகே, ஸோ அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதி விட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடுது. ஓகே, ஐ ஹோப் இந்த 4 கொஷினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இனிமேல் வர நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் இதே மாதிரி நம்ம ரீசனிங்கே ஒரு சீரீஸாகவே நம்ம பார்த்துட்டு வருவோம். இது எல்லாமே உங்களுக்கு குரூப் 2 2A மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் NTPC எக்ஸாம் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.